ஃபேமிலிஸு வணக்கம் ஃபேமிலிஸு. நான் ஏதோ வீடியோவை போட்டு கெட்ட பேர் திமுகவுக்கு ஏற்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஃபேமிலிஸு. ஏன் அப்படின்னா திமுகவுக்கு நல்ல பேர் இருந்தால் தானே கெடுக்கிறதுக்கு ஃபேமிலிஸு. ஆல்ரெடி கெட்டு போய் தானே இருக்குது ஃபேமிலிஸு திமுக பேர். இந்த வீடியோ பாருங்கள். இவங்க ஒட்டுறாங்கங்க, டபுள் இன்ஜின் கிடையாது, டப்பா இன்ஜின் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, திமுகவில் போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு அப்போல இருந்து இன்ன வரைக்கும் 200 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் அவர் சொல்றாரு, கேளுங்க. 200 ரூபா கொடுக்கறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த கட்சி ஒட்ட சொன்னுச்சின்னு. அதையும் அவரே சொல்றாரு, கேளுங்க. யாருன்னா ஒட்ட சொன்னது இந்த போஸ்டர்? அவர் என்னவா இருக்காரு? நகர செயலாளர் இருக்கிறார். எந்த கட்சியில? டிஎம்கேல நகர செயலாளர் வந்து இந்த போஸ்டர் அடிச்சு ஒட்ட சொன்னாரு. இல்ல, மேல இடத்துல வந்துச்சு, அவரு ஒட்ட சொன்னாரு. கேட்டிங்களா? இதெல்லாம் தலைமையே கொடுத்து இந்த வேலை பார்க்க சொல்லுது. தலைமை இந்த மாதிரி வேலை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த கட்சியில் மட்டும்தான் போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு அப்போலேருந்தே ஆதி காலத்திலேருந்தே 200 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கங்க. மாறவே இல்லை. நான் கூட நினச்சிருந்தேன் ஒரு 250 ரூபா 300 ரூபான்னு கொஞ்சம் முன்னேறி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷத்தில் இவங்க பண்ண மாபெரும் சாதனையே 4.5 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கடனை வாங்கி வச்சது தான். அந்த 4.5 லட்சம் கோடி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி, இவங்களுக்காவது 200லேருந்து 250 தான் மாறி இருக்குன்னு பார்த்தேன், கொடுக்கல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருந்தார், இவர் மகன் இவருடைய மருமகன்லாம் எப்படி சேர்த்து வச்சுருக்காங்க, எவ்வளோலாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுலேருந்தாவது எடுத்து கொடுத்துருக்கலாம். அப்படியும் கொடுக்கல. கட்சியில் தான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க. தலைவர் பொறுப்பு உங்கள் குடும்பத்துக்குன்னே வச்சுக்கிட்டீங்க, யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்ட்டீங்க. இவங்களுக்காவது 200 ரூபாய்க்கு மேலே கொஞ்சமாவது கூட்டி கொடுக்கலாமே. நைனா ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? நைனா இப்போ இவங்க ஓட்டுறாங்கல்ல, இது வந்து டபுள் இன்ஜின் கிடையாது, டப்பா இன்ஜின்னு. அந்த மாதிரி அவங்களும் இது வந்து அப்பா ஆட்சி கிடையாது, டோப்பா ஆட்சி. சாரி, மனசாட்சின்னு நினச்சி வெளியே சொல்லிட்டோம், சாரி. இதற்கு இவங்களுக்கு கோபம் வருமா வராதா? தப்பா இல்லையா? தப்பு தான். அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டுறதும் தப்பு தானே. நம்ம நாட்டோட, பாரத நாட்டோட பிரதமரை, விஸ்வகுருவை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது நமக்கான அசிங்கம். அது பாரத நாட்டிற்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். இது உண்மையா இல்லையா? உலக தலைவர்களே மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் நமது பாரத நாட்டின் பிரதமர் அவர்கள். அவரை போய் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாடல் அரசாங்கம். இந்த மாதிரிலாம் போஸ்டர் அடிக்கிறதுல வேலை செய்யக்கூடிய உங்களுடைய மூளையை தமிழக மக்களுக்கு எந்த விதமாக நல்லது செய்யலாம் அப்படின்றத யோசித்து செஞ்சால் நல்லா இருக்கும். இவங்க ஆட்சியே முடிய போகுது, தேர்தல் வரப்போகுது. இந்த சமயத்தில் வந்து KN நேரு அவர்கள் சொல்கிறாரு, இவர் இருக்கார் இல்லைங்க, இவர் வந்து இந்த டிஆர்பி ராஜா வச்சு தான் சொல்கிறாரு, இவர் வந்து திருச்சிக்கு அடிக்கடி வருவார், ஆனால் திருச்சிக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிருக்கிறாரு. அன்பு சகோதரர், எல்லாருக்கும் எல்லாம் செய்வான், ஆனால் திருச்சி தான் வந்துட்டு போவான், ஒன்றும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு. இருந்தாலும் வந்து வாப்பா ஒரு நாற்காலி வந்து அந்த உட்காந்து ரயிலெலாம் நாங்கள் போட்ட ஒரு பாடு நீ வந்துடா பாரு. இந்த மாதிரி தான் திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. KN நேரு அவர்களே, நீங்கள் சொன்னது உண்மைதான். இவர் மட்டும் இல்லை, திமுகவே தமிழக மக்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. இவர் பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் பைக்கில் உட்காந்து, அது என்ன பைக்குங்க, அதில் வந்து ஹயபூசாவா, அந்த பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதான் தமிழக மக்களுக்கு தேவையா? திமுகவே தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாது. தமிழ்னு உருட்டை தான் செய்யும், மற்றபடி எதுவும் செய்யாது. இதில் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா? மா சுப்பிரமணியன் ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்ட யார் யார் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவங்களாம் ஏதோ ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போது அவர்கிட்ட போய் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. வட மாநிலத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தமிழகத்திற்கு வந்திருக்கு, அந்த குடும்பத்தை கொன்று அந்த குப்பை கிடங்களை வீசி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது, அப்படியா, தெரியாதே அப்படிங்கிறாரு. இந்த கொடூர சம்பவம் 26ஆம் தேதி நடந்திருக்கு. ஆனால் இந்த செய்தி நேற்றைக்கு முன்தினம் இது தமிழகம் முழுக்க பெரிய அதிர்வலையை உண்டாக்கி இருக்கு. ஆனாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு இந்த செய்தியே தெரியாமல் இருக்கு. வடமாநிலத்தில் பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தில் குடும்பத்தோடு குடும்பமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து அதிர்ச்சி. எப்போது? நேற்று வந்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க.
2 பேர் கணவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கு, குழந்தையுடைய உடல் தரமணி இல்லையா? தரமணி மனைவியுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாக, மனைவியுடைய உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாகவும் போலீசார் வந்து தேடிட்டு வராங்க. அல்ல அப்பதான் ஆர்டிசி சொல்றாங்க. இது சம்பந்தமான போலீசார் வந்து அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த தனிமனித விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஆர்டிசி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அது சம்பந்தமா காவல்துறையினர் கூட நந்தனம் கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் 22 வயது பெண் ஒருத்தர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே நான் பார்க்கலங்க. அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் தான் அமைச்சராக இருக்காரு. இதில் கனிமொழி இருக்காங்களே, இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க செய்தியாளர்கள். அதை கொஞ்சம் பாருங்களேன். இல்லைங்க, கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. 500 கடைகளுக்கு மேல மூடப்பட்டது. பார்த்தீங்களா, இப்போ சொல்கிறாங்க 500 கடைகளே மூடி விட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் டெல்லியில் இதே கேள்வியை செய்தியாளர் கேட்கும்போது பதில் சொல்லலை, போயிட்டாங்க. இதே மாதிரி கேள்விகளை தமிழகத்தில் அப்பப்போ கேட்கும்போது சொல்லலை. இப்போ தேர்தல் நெருங்கும் போது சொல்கிறாங்க 500 கடைகளே மூடி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னாங்க? மதுவிலக்கு நாங்கள் அமல்படுத்துவோம், முதல் கையெழுத்தே அதுக்கு தான் அப்படின்னாங்க. இவங்க இல்லை, இவங்க அண்ணன் மட்டும் இல்லை, இவங்க அப்பா கூட அதை தான் சொன்னார். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த முதல் கையெழுத்தை போடவே இல்லை. நீட்டுக்கும் போடல, இதுக்கும் போடல. அதெல்லாம் விடுங்க. இளம் விதவைகள் தமிழகத்தில் உருவாவதற்கு காரணமே மது கடைகள் தான் அப்படின்னாங்க. அதை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒன்றும் பண்ணலை. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 500 கடைகளை மூடணும்னு ஒரு உருட்டுறாங்களே, எப்போ சாமி? மொத்தமாக மூடிட்டீங்களா? இல்லை இந்த திறப்பதற்கான நேரம், மூடுவதற்கான நேரம்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அந்த மூடுவதற்கான நேரத்தில் நாங்கள் இத்தனை கடைகளை மூடி விட்டோம். இப்போது 1500 மது கடைகள் இருக்குது அப்படின்னா 500 கடைகளை இரவு நேரத்தில் மூடுவோம், காலையில் திறப்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்கல. நிரந்தரமாக எத்தனை கடைகளை மூடுனாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. இவங்க இதுக்கு பதில் சொன்ன உடனே பக்கத்தில் உட்காந்துருந்து டிஆர்பி ராஜா வந்து சொல்கிறாரு, அடுத்த கேள்வி அப்படின்றார். இவ்வளோ பதறக்கூடாது. கடையை மூடினீங்கன்னா மூடணும், இல்லை அப்படின்னா இல்லை, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இதுக்கு தான், நாங்கள் மூடுவோம், கருப்பு கொடியை ஏந்தி போராட்டம்லாம் நடத்துவோம்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் இனிமேல் நிரந்தர எதிர்கட்சி கூட இல்லாத ஒரு அந்தஸ்துக்கு, அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஆட்டத்தெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. போதுண்டா சாமின்ற அளவுக்கு நீங்கள் ஆட்டத்தை ஆடி மக்கள்கிட்ட காட்டிட்டீங்க. டிஆர்பி ராஜா அவர்களே, நீங்கள் திருச்சிக்குமே எதுவும் பண்ணலை அப்படின்றத நேர் சொல்லிட்டாரு. தமிழகத்திற்குமே எதுவும் பண்ணலை அப்படின்றது மக்களுக்கு தெரியும். சமூக வலைதளங்களில் போய் கமெண்ட்ஸ் போடுறது, மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையாக வச்சுருக்கீங்க. கொஞ்சமாவது அந்த துறை சார்ந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது, உங்கள் கட்சிக்கும் நல்லது. இதில் கனிமொழி ஒரு உருட்டு ஊட்டியிருக்காங்களா, 500 கடைகளே மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த 10 மணிக்கு மூடுறத சொல்கிறாங்களே என்னமோ. ஆனால் இந்த மாதிரி தான் ஒரு உருட்டு முன்னாடி உருட்டி இருந்தாங்க. குஜராத்தில் மருத்துவக் கல்லூரிகள்ன்றது, அரசு கல்லூரிகள்ன்றது ஒரு 6 இருக்கும், அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன? நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள். குஜராத்ல மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். உண்மை என்ன? குஜராத்தில் 23லேருந்து 24 வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜும் அங்கே இருக்குது. அந்த வகையில் தமிழகத்தில் கொண்டுட்டு வரதுக்கு மத்திய பாஜகவும் போராடிட்டு இருக்கு. எய்ம்ஸ் இங்கே கொண்டுட்டு வந்துடணும், மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கு. அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருடத்திற்குள் எய்ம்ஸ் திறக்கப்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிலாம் நாங்கள் இருமொழி கொள்கை தான், எங்களோட தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அதில் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கோம்னு சொன்னாங்களா? 5வது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய 10 உறுதிமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். உறுதியாக இருக்கிற உங்களுக்கு என்னங்க உறுதிமொழி மேலே அக்கறை? உறுதிமொழி இங்கே வருது அப்படின்னா உறுதிமொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா மும்மொழி கொள்கையா இல்லையா? அது உறுதிமொழியை வளர்ப்பதில் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அவ்வளோ ஆசையை
ஹிந்தி இங்கே வந்துன்னா மும்மொழியாக போயிடும், எங்களுக்கு இருமொழி தான் அப்படின்னு சொன்னவங்க உருதை உள்ளே கொண்டுட்டு வந்து மும்மொழி தானே ஆல்ரெடி இவங்க வச்சுருக்காங்க. இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்லலாம் எத்தனை மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அரசு பள்ளியில் படித்த எங்களை மாதிரி ஆளுங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில. தமிழும் சரியாக படிக்கலை, ஆங்கிலமும் சரியாக படிக்கலை, ஹிந்தி அறவே தெரியாது, மற்ற மொழிகளும் சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி எங்களெல்லாம் உங்களோட ஆட்சியில் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பெரிய பாவம். இந்த பாவத்துக்கெல்லாம் 2026 தேர்தல் உங்களுக்கு சரியான முடிவாக தீர்ப்பாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃபேமிலிஸு